ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து ஆப்பம் செய்ய போகிறேன். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு வந்து சொல்கிறேன். அதுக்கு நான் வந்து பச்சரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து ஊற வச்சுருக்கேன். 2 கப் பச்சரிசி. நான் வந்து 5 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்போ 5 மணி நேரம் ஊற வைக்கிறனால அப்படி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து 2 பார்ட்டாக வந்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஊற வச்ச பச்சரிசியை மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒரு கொஞ்சம் மட்டும். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரிசியை மட்டும் பச்சரிசியை மட்டும் நல்லா அரைச்சி இதில் வந்து ஊற்றியாச்சு. இப்போது இந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதிலிருந்து ஒரு கரண்டி மாவை வந்து நான் எடுத்து தனியாக வைக்க போகிறேன். ஒரு கரண்டினா நம்ம தோசை எல்லாம் ஊற்றுவோம்ல, குழம்பு கரண்டி இருக்குல்ல, அந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி மட்டும் எடுத்து நான் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நான் அடுத்து வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மீதி இருக்கிற அந்த பச்சரிசியை வந்து அரைச்சி எடுக்க போகிறேன். அதுக்கு அரை முறி தேங்காய், ஒரு ஃபுல் கோகோனட்டில் ஹாஃப் மட்டும் போடுறேன். அப்புறமா வந்து ஒரு கப் வந்து சாதம் வந்து புதுசாக அன்னைக்கு பண்ணின சாதமாக இருந்தாலும் ஓகே, இல்லை லெஃப்ட் ஓவர் ரைஸ் பழைய சாதமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பழைய சாதம் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால், இன்றைக்கி நீங்கள் ஆப்பம் அரைக்க போகிறீங்கன்னா முந்தின நாள் பண்ணியிருக்கிற சாதத்தை நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் தான் அரைப்பீங்க. அப்போ அதை வந்து மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே வந்து போட்டு அரைச்சிருங்க. ரொம்ப லேட் பண்ணி மத்தியானம் சாயங்காலம் அவ்வளோ நேரம் வச்சு அரைக்க வேணாம். ஸோ அந்த பச்சரிசி செகண்ட் பார்ட்டு, அரை முறி தேங்காய், ஒரு கப் சாதம் போட்டு இதை அரைக்க போகிறேன். இப்போது இதை வந்து அரைச்சாச்சு. தேங்காய் சாதம் சேர்த்து அந்த பச்சரிசி கூட அரைச்சிருந்தோம்ல, இதை அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து நான் தனியாக வச்சுருந்தேன்ல, அது கூட 1 டம்ளர் தண்ணி வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வந்து கூழ் மாதிரி காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை வந்து லோ ஹீட்டில் வச்சு கூழ் மாதிரி வர வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அதிகமாக வந்து ஃப்ளேம் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும், கரிஞ்சிரும். ரொம்ப லோ ஹீட்டில் தான் வச்சு பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் போது நல்ல இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகி வந்துடும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். அந்த பேஸ்ட் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது கூட இதை வந்து சேர்த்துடணும். இதையும் சேர்த்து சுகர் வந்து 2 ஸ்பூன் சீனி வந்து போடுறேன். வேணும்னா தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ வந்து அந்த மாவு வந்து அரைச்சிட்டேன். அந்த செகண்ட் போர்ஷனையும் அதையும் அரைச்சி இதில் வந்து நான் வந்து ஊற்றிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ மாவு. இது வந்து எப்படி இருக்கணும்னா, ரொம்ப தண்ணியாக வந்து இருக்கக்கூடாது. தோசை மாவு இருக்குல்ல, அது எப்படி இருக்கும், அதை விட இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இதை வந்து 8 மணி நேரம் வந்து நான் வந்து புளிக்க வைக்க போகிறேன். 8 மணி நேரம் வந்து புளிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஆப்பம் சுட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இதில் நான் வந்து உப்பு மட்டும் சேர்த்து நான் வந்து ஆப்பம் வந்து சுட போகிறேன். இதில் பேக்கிங் சோடாவோ ஈஸ்ட்டோ எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ஆப்பம் சுட்டு பாருங்கள். அது புஷ்ஷுன்னு வரலைன்னா அப்புறமா வேணால் கொஞ்சமாக பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. பேன் வந்து இந்த ஆப்பச்சட்டி வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா சூடாகணும். அப்போ தான் ஊற்றும் போது நல்லா வரும் ஆப்பம். நான் வந்து சின்ன கரண்டியாக இருக்கிறனால 3 கரண்டி வந்து ஊற்றிருக்கேன். நீங்கள் பெரிய கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 1.5 கரண்டி மாவு ஊற்றினா போதும். இதை நான் நல்லா வந்து இந்த ஆப்பச்சட்டியில் வந்து சுற்றி விடணும். அவுட்டர் லேயர் வந்து நல்லா தின்னாக இருக்கணும். சென்டரில் வந்து நல்லா புஃப்னு பந்து மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே சென்டருக்குள்ளே இந்த மாதிரி வந்து கொண்டு போய் விட்டுருங்க. ஊற்றும் போது ஒரு சவுண்டு வந்ததில் அந்த மாதிரி வரணும். அப்போ தான் இந்த இது வந்து நல்லா சூடாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த மாதிரி பபுள்ஸாக வரும். இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஓரத்துலலாம் நல்லா ப்ரௌனாக நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக. சென்டரில் பந்து மாதிரி இருக்கும். தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்துக்கிட்டேன் மாவில். இப்போ இதை நான் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. நல்ல புசுன்னு சென்டரில் பந்து மாதிரி ஆப்பம் நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து தேங்காய் பால், கடலைக்கறி, வெஜ்ஜில் ஏதாவது வந்து கிரேவி, சிக்கன் குருமா இதுவெல்லாம் வச்சு நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.